ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, பிரார்த்தனை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஏனென்றால் இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே அதுலேயும் இப்போது கடைசி பத்திலே இருக்கிறோம். சில பள்ளிவாசல்களில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தௌபாங்கிற பேரில் நோன்பு 27 வருது அப்படின்னு சொன்னால் விசேஷமான அமல்கள் எல்லாம் பள்ளிவாசலில் நடைபெறும். அந்த தௌபா செய்கிறதுக்காக வேண்டி விசேட மௌலவி என்ன செய்யப்படுவார், விரை வைக்கப்படுவார். அவர் இந்த ஊரில் நடக்கிறத சொல்கிறேன், விசேட மௌலவி வருவார். மக்கள் எல்லாரையும் அப்படி தாட்டி பள்ளிவாசலை இருட்டாக்கிடுவாங்க. பல்பெல்லாம் என்ன செய்யப்படும், ஓஃப் பண்ணப்பட்டுரும். ஓஃப் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார், பிரார்த்தனை ஸ்பீக்கரில் சொல்லுவார். அந்த துவாவில் நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் யா அல்லாஹ், நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம் யா அல்லாஹ், நீங்கள் மன்னிக்காட்டி நாங்கள் நரகம் பெய்த்துருவோம் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுடு யா அல்லாஹ், நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். இப்படி அழுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒப்பாரி வச்சு பள்ளிவாசலில் அழுவாங்க. இது ஒரு புதுமையாக சில வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். எல்லா ஊர்கள்லையும் அப்படி நடப்பாங்க. அது மக்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலாக, நம்ம அழுதுட்டோம், நம்ம பெரிய ஒரு துவா செஞ்சிட்டோம், நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கறதாக இருக்குது. குறிப்பிட்ட சில ஊர்களில் அதுக்கண்டு விசேஷமாக ஒரு சில மௌலிமார் இருக்கிறாங்க. அவங்க தான் அழுவாங்க. அந்த எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் அழ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அழுதுடுவாங்க. அப்போ அழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாங்க. ரொம்ப பெரிய ஒரு மனசுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இதை இதுக்கு ரொம்ப பெரிய ஆர்டர். இந்த மௌலவிக்கு என்ன செய்வாங்கன்னா, எங்கட பள்ளிக்கு எங்கட பள்ளிக்கு அதில் குறிப்பாக இந்த 27ஆம் கிழமை வந்தோடனே ஒரு ஊர்லேயே அவர் 7-8 பள்ளியில் என்ன செய்வார், டைம் வச்சுக்குவாங்க. 12 மணிலேருந்து 12:30 வரை ஒரு பள்ளி, 12:45 1:15 வரை ஒரு பள்ளி, 1:30 2 மணி வரை ஒரு பள்ளி, 2:15 இப்படி அவருக்கே ரொம்ப பெரிய புக்கிங் இருக்கேன். அந்த அழுக அப்படியே இருக்குது. அப்போ இப்படி துவா கேட்குறது சரிதானா, இந்த துவாங்கிறது என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, துஆ ஹுவல் இபாதா, துவா என்பது ஒரு வணக்கமாகும் அப்படின்னு நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அவனை துவா செய்ய சொல்லக்கூடிய சில முறைகளை சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒதுக்குர் ரப்பக்க ஃபி நஃப்ஸிக, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், உன்னுடைய ரப்பை நீ உன்னுடைய மனதுக்குள் திக்ர் செய்யு. வஹீஃபத்தன் வதூனல் ஜஹ்ரி மினல் கவுல், மனதுக்குள், அதே நேரத்தில் அவனுக்கு முன்னால் நீ பட்சாதப்பட்டு, வதூனல் ஜஹ்ரி மினல் கவுல், சத்தத்தை வெளிப்படுத்தாமல். மனதுக்குள் என்றாலே சத்தத்தை வெளிப்படுத்தாமல் தான். அது 2 வாட்டி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனசுக்குள்ள சத்தத்தை உயர்த்தாமல் நீ அல்லாஹ்வை திக்ர் செய்ய, வில் கதுவி வல் ஆசால், காலையிலேயும் மாலையிலேயும், வலா தகும் மினல் காஃபிலின், நீ அல்லாஹ்வை மறந்தவர்களின் கூட்டத்தில் நீ ஆகிவிடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவனை திக்ர் செய்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்டா, உன் மனசுக்குள்ள நீ அல்லாஹ்வை பயந்து சத்தத்தை உயர்த்தாமல் அல்லாஹ்வை திக்ர் செய்ய அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் ஸ்பீக்கர் போட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்க இல்லையா, ஹூ 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 அல்லாஹ் 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 ஹலீம் 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 ஹலீம், என்ன ரஹ்மான் 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 என்று அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சத்தமாக சொல்லி 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 திக்ர் செய்வாங்க இல்லையா. இது குர்ஆனுக்கு எதிரான ஒரு விஷயம். அல்லாஹ்வை சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளால திக்ர் செய்யணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்த சஹாபாக்கள் மேட்டில் பயணம் போய் மேட்டில் ஏறும்போது அல்லாஹு அக்பர் அப்படிம்பாங்க. அப்போ அப்படி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் தூரத்தில் இருக்கிறவனையோ காது கேட்காதவனையோ நீங்கள் திக்ர் செய்யலை, உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சத்தம் போட்டு அப்படி சொல்கிறத என்ன செய்கிறாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுக்கிறாங்க. அடுத்தது பிரார்த்தனை. பிரார்த்தனையை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பட்சாதப்பட்டு
ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவை பிரார்த்தனை செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ அல்லாவை துவா கேட்குறது வந்து நம்ம மனசுக்குள்ளால நாம் நம்முடைய விஷயங்களை அல்லாஹ்கிட்ட நம்ம முறைப்பாடு செய்யணும். இது வந்து எல்லாருக்கும் முன்னால் நான் பாவியா அல்லா, ஏன் இதை இப்படி சொல்லணும்? நம்ம அது அல்லாஹ் உங்கள் பாவத்தை நாம் அல்லாஹ்கிட்ட மட்டும் சொல்கிறது. என்னுடைய பாவத்தை நான் அல்லாஹ்கிட்ட மட்டும் சொல்லலாம். அல்லாஹ் இப்படி தவறு நடந்து வச்சு இப்படி செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ்கிட்ட மட்டும் நம்ம சொல்கிறது. 4 பேர் முன்னாடி நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறதோ, சத்தம் பட்டு அப்படியே அழுகுறதோ, எல்லாரும் அழுதுட்டோங்கிறதுனாலே அது துவா கபூல் ஆகிறதுக்கான ஒரு அடையாளமாக அது என்ன செய்யாது, இருக்காது. அப்போ துவா என்பது இறைவனுக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு ரகசியம். அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள ஒரு ரகசியம் தான் வந்து இந்த துவா. அதுலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு அடியான் அல்லாவோடு நெருங்கி இருக்கிறது வந்து சுஜூதில், தொழுகையில் வந்து நாங்கள் அல்லாவோடு நெருங்கி இருக்கிறோம். அதை வந்து ஒரு அல்லாவோடு ஒரு மனிதன் ரகசியம் பேசுறது அப்படி என்று தான் சொல்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகையாக இருக்கும்போது, அப்போ மண் தரையாக இருக்கும் பள்ளிவாசல், நீங்கள் வந்து தொழுகையாக இருக்கும்போது உமிழ்நீர் வந்துட்டு துப்பணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடி துப்பாதீங்க. ஏனென்றால் உங்களில் ஒருவர் யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய ரப்போடு பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அல்லாவோடு பேசிட்டு இருக்க, அதுலேயும் நெருக்கமாக இருக்கிறது சுஜூதில். அந்த சுஜூதில் நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும். அப்போ சுஜூதில் வந்து சத்தம் போட்டு கத்துறது இல்லை. அதே மாதிரி அத்தஹியாத்தை பற்றி சொல்லும்போது, அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடிஞ்சு சலவாத்து சொன்னதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவராக அல்லாஹ்விடத்தில் என்ன தேவை என்று முடிவெடுத்து கேட்கட்டும்ங்கிறாங்க. நமக்கு என்ன தேவை இப்போ இருக்குது, இப்போ உள்ள பிரச்சனை என்ன, இப்போ என்ன தேவை முக்கியமாக இருக்குது, நமக்கு என்ன, நம்முடைய நாட்டில் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக என்ன தேவை இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்காக என்ன தேவை இருக்குது, நம்ம தான் டிசைட் பண்ணுறோம், நம்ம தான் முடிவெடுக்கிறது. அப்போ நாம் வந்து அதை கேட்குறது. அப்போ அது பிறகு நம்ம துவா கேட்குறது. துவா கேட்குறதுல ஒரு சிறந்த ஒரு இடம் இது. அதுபோக நாங்கள் இப்படி இருந்து துவா கேட்குறது, எல்லாருமாக கூட்டாக இருந்து துவா கேட்குறது, எல்லாரும் சத்தம் போட்டு துவா கேட்குறது, லைட் ஓவானி இருட்டுக்குள்ளே இருந்து துவா கேட்குறது என்னன்னு சொன்னால், சில மாற்று மத சில இடங்களில் வந்து இப்படி கூத்துக்கள் நடக்கும். அப்படியான ஒரு விஷயம் மாதிரி இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து கத்துறது, அந்த ஜெதுபு ஏறுறது, வேப்பலை எடுத்து ஆட்டுறது, தீ மிதிக்கிறது, இப்படி மாதிரி ஒரு விஷயம் மாதிரி நாங்கள் இதை எடுக்கக்கூடாது. அவன் அங்கே போனால் அழுக வந்துடும் அப்படிங்க. அழுக படம் பார்த்தாலும் பெருது, நாடகம் பார்த்தே அழுகுறாங்க நம்முடைய பிள்ளைகள். அப்போ அதில் வர அழுகையெல்லாம் உண்மையான அழுகையா? அல்லாஹ்வை அஞ்சி ஒரு மனுஷன் உண்மையாக என்ன செய்யணும், அழணும். அப்போ அல்லாஹ் நாளை மறுமையில் நிழலே இல்லாத நாளில் வந்து 7 சாராருக்கு நிழல் கொடுக்குறான் அப்படின்று 7 கூட்டத்தை சொல்லிட்டு வரான். அதில் கடைசி ஆள் என்னன்னு சொன்னால், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாபத் ஐனாஹு, அல்லாஹ்வை தனியாக இருந்து திக்ர் செய்கிறான், அல்லாஹ்வை தனியாக இருந்து நினைவு கூறுகிறான், அவனுடைய கண்ணால் தண்ணி வருகிறது, அவன் நரகத்தில் அந்த மறுமையில் மஹ்ஷர் வெளியில் அல்லாஹ்வின் நிழல் கொடுக்கப்படுற ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. அப்போ தனியான்னு சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா, ரஜுலுன் ஸக்கரல்லாஹ் ஹாலியன் அப்படி வருது, கூட்டமாக இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவருடைய கண்ணு அழுதுன்னு ஹதீஸில் வரவே இல்லை. தனியாக இருந்து நம்ம அல்லாஹ்கிட்ட கையேந்தி நம்ம கண்ணால் தண்ணி வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்குது. அப்போ அல்லாஹ்வை தனியாக இருந்து திக்ர் செய்கிறதும், மனசுக்குள்ளால் அழைப்பதும், மனசுக்குள்ளால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறது தான் குர்ஆன் ஹதீஸில் தரப்பட்ட ஒரு விஷயம். சஹாபாக்கள் காலத்திலேயோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயோ, தாபீன்கள் காலத்திலேயோ, இமாம்கள் காலத்திலேயோ எல்லாரையும் ஒன்று கூட்டி வச்சு இப்படி சத்தமாக கூட்டாக துவா கேட்க வச்சு, ஆமிஞ்சல்ல வச்சு அழுது கண்ணீர் வடித்ததாக ஒரு சரித்திரத்தை காண முடியாது. இது புதுமைகளிலும் புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஆஉல் இபாதா, துஆ ஒரு வணக்கம்ங்கிறாங்க. ஒரு வணக்கத்தை நம்ம உருவாக்கக்கூடாது. நம்மளாம் உருவாக்கி ஒரு தொழுகையை உருவாக்க முடியாது, நம்மளாம் ஒரு நோன்பை உருவாக்க முடியாது. துவாங்கிறது ஒரு வணக்கம். அதை நானாக டிசைன் பண்ணி இப்படி செய்வோம், லைட்டெல்லாம் ஓஃப் பண்ணுவோம், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், நீங்கள்லாம் வந்து அப்படியே அழுங்க அப்படின்னு நானாக ஒன்றை உருவாக்க இல்லாது. துவாங்கிறது ஒரு இபாதா, அதை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த முறைப்படி தான் நம்ம சொல்லணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் துவா கேட்கிறதாக இருந்தால், மாமின் அபதின் யதுல்லாஹ பிதஅவத்தின் லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹ்மின் இல்லா அத்தாஅல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாத். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறான், அந்த துவாவில் பாவமான விஷயத்தை கேட்காம இருக்கிறான், உடல்வாய் உறவுகளை துண்டிக்காத விஷயத்தை கேட்கிறான் என்றால் பின்வரும் 3இல் 1 விஷயத்தில் அந்த துவா கபூலாகிவிடும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் துவா கேட்கிறாருன்னு சொன்னால்
அவர் பாவமான ஒரு விஷயத்தை துவா கேட்கக்கூடாது, பாவத்துக்கு துவா கேட்டுறக்கூடாது. நான் வந்து இந்த பொண்ணுளைய விரும்பிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் 2 பேரையும் சேர்த்து விடியாலான்னு துவா கேட்பாங்க. அது பாவம், அப்படி கேட்க இயலாது. சில பெண்கள் வந்து ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, எங்களை எப்படியாவது சேர்த்து வையாலாம், எங்கள் தாய் தகப்பனுக்கு அவர் மேலே விருப்பத்தை கொண்டு வந்துடுயாலாம், கடைசி வரைக்கும் நாங்கள் பிரியாமல் இருக்கணும் யாரெல்லாம். இந்த நோன்பை பயன்படுத்துவாங்க. அதில் நோன்பு, தஹஜ்ஜத்து, தராவி, கியாமுல்லைலு அப்படி என்று இருந்து துவா கேட்குறாங்க. அவங்க காதல் கழிப்பை கை கூடணுமா? இது ஹராம், இது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்கனவே அது ஹராமை நீங்கள் பழகிறது. அப்படியான அந்த ஹராமான விஷயங்களை வந்து துவா கேட்டால் அது கபூலாகாது. அதை வந்து கேட்கவே கூடாது, தப்பு. 2வது விஷயம், குடல்வாய் உறவை துண்டிக்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது. நான் மௌத்தானாலும் யா அல்லாஹ் என்ற முகத்திலையும் அவனை முழிக்க வச்சிடாதே யா அல்லாஹ், அப்படி கேட்கக்கூடாது. சொல்ல அப்படி சொல்லுவாங்க. அவனோட சண்டை, என் தம்பியோட நான் சரியான சண்டை, அவன் சொல்லுவாங்க வீட்டில், நான் மௌத்தானா மையத்துக்கும் அவனை அனுமதிச்சிடாதீங்க கண்டுருவாங்க. இதெல்லாம் தப்பு. அப்படி சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ளும். சிலர் கேட்குறாங்க, வாப்பா மூத்தா போயிட்டாரு, வாப்பா சொல்லி வச்சிருந்தாரு, மௌத்தனாலும் மாமியை அனுமதிக்கக்கூடாதுட்டாங்க, இப்போ என்ன செய்யன்னு கேட்பாங்க. அவர் சொன்னாலே அது பிழை, நீங்கள் சரளமாக கொடுங்க. அப்போ உறவுகளை துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நாம் துவா கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த துவா இந்த 3ல் ஏதாவது ஒரு வகையில் அது என்ன செய்யுது, கபூலாகுது அப்படிங்கிறாங்க. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவர் கேட்ட துவா இந்த உலகத்தில் அவசரமாக கபூலாகும். கேட்டது உடனே நடக்கும். அது நமக்கே விளங்கணும். துவா கேட்டோம் அப்படியே நடக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம துவா கேட்குறோம், நடக்குது, மாஷா அல்லாஹ், ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, இப்போ தான் கேட்டோம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ நம்முடைய நோய் குணமாகிறது, அல்லது நம்முடைய குடும்ப பிரச்சனை ஒன்று சரியாகிறது, நம்முடைய ஏதோ ஒரு விஷயம் நம்ம துவா கேட்குறோம், அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்னா அந்த உலகத்தில் உடனே அதை என்ன செய்வான், கபூலாக்கி கொடுத்துரும். அப்போ அந்த துவா கபூலாகுது 3 ரூட்டில், 3 வகையில் அது கபூலாகுது. ஒன்று, நம்ம கேட்குறோம் நடக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட துவா கபூல் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம துவா கேட்டோம், இப்போ கபூலாக இருக்குது, மாஷா அல்லாஹ் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு துவா கபூலாகுது, அவசரமாக கபூலாகுது. ஒன்று. 2வது விஷயம் என்னவென்னு சொன்னால், அவர் துவா கேட்கிறார், அந்த துவா வந்து இங்கே கபூலாகாமல் ஒரு நலவுக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் மறுமையில் அதுக்குரிய கூலியை கொடுக்குறான். நம்ம துவா கேட்குறோம் தான், நடக்காது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் நினச்சிடக்கூடாது நம்முடைய துவா கபூலாகல்ல அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அது மறுமையில் அதுக்குரிய கூலி கிடைக்கும். அந்த துவாவினுடைய பொறுமதி நம்ம கேட்டது மறுமையில் கண்டிப்பாக என்ன செய்யும், கிடைக்கும். இது 2வது வகை. 3வது வகை என்னன்னு சொன்னால், நாம் ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிருப்போம், அல்லாஹ் தஆலா அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து இந்த துவாவின் மூலமாக நமக்கு தடுத்திருப்பான். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 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 தலையிடி நமக்கு போகணும் என்று துவா கேட்டிருப்போம், நமக்கு வேற இந்த ஒரு கேன்சர் அல்லாஹ் தஆலா இல்லாமாக்கியிருப்பான். வழங்கிட்ட நம்ம ஒரு சின்னோடு பிரச்சனையை நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்போம், அது அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ நாள் துவா கேட்டோம், அப்படியே தானே இருக்குது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை அந்த துவாவை வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், நமக்கு வேற இருந்த அதை விட பெரிய ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தீர்த்து விட்டுருப்பான். அப்போ இந்த 3 வகையில் வந்து என்ன செய்யுது, துவா கபூலாகுது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் அவசரப்படாமல் இருக்கும் வரைக்கும் அவனுடைய துவா கபூலாகும்ங்கிறாங்க. நாம் ரொம்ப அவசரப்படுறோம். கல்யாணம் முடித்தோம், குழந்தை இல்லை, இன்னும் குழந்தை இல்லைன்ட்டு துவா கேட்குறோம், தொழுகிறோம், தர்மம் செய்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் மறுவா தொழுகை இல்லை, ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை எவ்வளோத்தை கேட்டேன், ஒன்றும் இல்லைன்னு நாம் ரொம்ப அவசரப்படுறோம், ரொம்ப அவசரப்படுறோம். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வயசு போன நிலைமை பிறகு என்ன செய்கிறான், குழந்தையே கொடுக்குறான். ரொம்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வயதெல்லாம் போய் எங்கள் மனைவி கிளடாயிட்டாங்க, இவருக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்னு சந்தேகப்படுற லெவலில் வச்சு அல்லாஹ் தஆலா அவரை துவா கபூலாக்குறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒருத்தர், அவர் வந்து வயதான நிலைமையில தான் வந்து என்ன செய்கிறாரு, குழந்தைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்குறான். எனவே அல்லாஹ் தஆலா துவாக்களை கபூலாக்குவான். நாம் அவசரப்படக்கூடாது. இன்னும் இன்றைக்கு கேட்டால் நாளைக்கு நடக்கணும், நாளை மறுநாள் நடக்கணும், ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்துடணும், நம்ம அவசரப்படக்கூடாது.
பொறுமையாக நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கிட்டே இருப்போம். அவசரப்படாத வரை அவருடைய துவா கபூலாகும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சில துவாக்களை கேட்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் உடனே நடக்குது, கண்ணூடாக பார்க்குறோம், அந்த ஒரு வகை. ரெண்டாவது துவா கேட்குறோம், அது நடக்கவே இல்லை, மனசு தளரக்கூடாது, கண்டிப்பாக இதுக்கு கூலி மறுமையில் இருக்குது. மூன்றாவது வகை, நம்ம துவா கேட்குறோம், அது அப்படியே இருக்குது, ஆனால் நம்ம உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தியை கொண்டு வரணும். இந்த துவாவை வைத்து அல்லாஹ் தாலா நமக்கு வர இருந்த இதை விட ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கிறான் அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்ளணும். இதுதான் அந்த துவாவினுடைய விஷயம். எனவே துவா என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அதை இந்த ரமலானுடைய காலங்களை நம்ம கேட்கணும். அடிக்கடி நம்ம துவா கேட்போம். அந்த துவாவை சத்தம் போட்டு இருட்டாக்கி அழுது ஸ்பீக்கர் போட்டு 4 பேருக்கு நம்ம பாவத்தை சொல்லி காட்டி கேட்கறது இல்லை. நாம் மனசுக்குள்ளால ரகசியமாக கேட்கறது. அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க, சுஜூதில் அழுங்க, தஹஜ்ஜத்தில் எழும்பி அழுங்க, சஹருக்கு நேரம் கையேந்தி கேளுங்க. நம்ம தனியாக இருந்து அழுது கண்ணால் தண்ணீர் வந்துட்டாலே மறுமையில் அல்லாஹ் தாலா மஹ்ஷர்ல நிழல் கொடுக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்ணீர் பால் மடியில் இருந்து கறந்த பால் திரும்ப எப்படி உள்ளே போகாதோ அப்படி நரகத்தில் இருந்து வெளியில் வந்துட்டேங்கிறாங்க. ஒரு பால் மடியில் பாலை கறந்துட்டா திருப்பி அனுப்ப முடியாது, வந்ததுதான். அதே மாதிரி தான் அல்லாஹ்வின் பயத்தால் ஒரு மனிதன் அழுதுட்டான்னு சொன்னால் அவர் நரகத்திலிருந்து வெளியில் வந்துட்டார், அவர் திரும்ப நரகம் போக முடியாது. அது பால் மடியிலிருந்து கறந்த பாலை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, பிரார்த்தனை என்பதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் தாழ்மைத்தனமாக மனதுக்குள் சத்தமில்லாமல் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். துவா கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழுவது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னாலும் சரி. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்றாலும் போதுமானது. அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகளை கேட்பது. இதுதான் துவா கேட்கறதுக்கான ஒரு முறையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது. எனவே நாம் துவாக்களை கேட்போம், அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்போம். கண்டிப்பாக அல்லாஹ்